செல்ல குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். 10th தமிழுக்கான அஃபீஷியல் முதல் திருப்புதல் தேர்வு ஃபர்ஸ்ட் டிவிஷன் எக்ஸாமுக்கான ரொம்ப ரொம்ப மாடல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்து. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் வந்து பாருங்க, அவ்வளோ இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஜனவரி பிப்ரவரி மார்ச் எண்டிங்லாம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்துருப்பா. ஸோ உங்களுக்கு தேவையான எல்லா சப்போர்ட்டும் நம்ம சேனல் சப்போர்ட் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்போம். நம்ம கௌதம் மீடியா சேனலில் புதுசாக பார்க்குறாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நிறைய பேர் புதுசாக தான் பார்த்துருப்பீங்க, பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்கும், கமெண்ட் பாக்ஸில் லிங்க்ஸ் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வரக்கூடிய 4 மாதத்துக்கு 10th தான் முக்கியமாக நம்ம கான்செப்ட் பண்ணி போட போகிறோம். 10th 11th 12th உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனல். ஓகேவா? ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. தமிழ் பொறுத்த வரைக்கும் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியப்பா. ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் தரீங்க, ஸோ பார்த்துக்கலாம், நான் இருக்கேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு தான் உங்களுக்கு 15 ஒன் வேர்டு தான் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் புக் பேக் தான் கேட்பாங்க. 15ல் ஒரு 10-11 பேர் புக் பேக் வந்துடும். மீதி 4 தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இன்டீரியர் மாதிரி 2-3 இன்டீரியர் இருக்கும். மீதி 2-3 பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பாங்கன்னா ட்விஸ்டடாக கேட்டிருப்பாங்க. அந்த ஒரு லெசன் வந்து அப்படி மாற்றி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ பாருங்கள் அப்படி 1 மார்க்கில் எப்படி கேட்டிருக்காங்க அப்படி ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த மாதிரி மாடல் கொஸ்டின் நிறையா பாருங்கள். எக்ஸாம்ஸ்லாம் இதுலேருந்து நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது. பப்ளிக்கும் இதுலேருந்து வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அதுக்கோசம் அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. பாருங்கள், ஃபஸ்ட்டு 7 பார்த்துட்டிங்களா? அடுத்து 8, 9, 10 பாருங்கள். 8, 9, 10, 11 8, 9, 10, 11 பார்த்துட்டிங்களா? அடுத்து 12 பாருங்கள், ஒரு பாடல் கொடுத்துருவாங்க. 11 பாருங்கள். 11 இல்லை 12 பாருங்கள், ஒரு பாடல் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க, 4 கொஸ்டின். ஓகேவா? 12, 13, 14, 15 இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நீங்கள் படித்த பாடல் தான் வந்திருக்கும். அது சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ பாடல் பார்த்துக்கோங்க, பாஸ் பண்ணி வச்சு கூட பாருங்கள். அப்புறம் இது பாருங்கள், இந்த கொஸ்டின் இதுதான் அதுக்கான கொஸ்டின்ஸ் பாடல் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்த பகுதி 2 பாருங்கள், உங்களுக்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ். இந்த 2 மார்க்கில் கம்பல்சரி இருக்கும். அந்த கம்பல்சரி திருக்குறள் இருக்கும். ஓகேவா? வினை என முடியும் திருக்குறளை அடிப்பெறாமல் எழுதுக அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் உங்களுக்கு கம்பல்சரி 2 மார்க்கு. மீதி இருக்கிற 5ல் நீங்கள் 3 எழுதுனா போதுமானது. ஓகேவா? மொத்தம் 6 எழுதணும். மொத்தம் 4 எழுதணும். 6ல் நீங்கள் அதில் ஒன்று பேரும் கம்பல்சரி எழுதியாகணும். மீதி இருக்கிற 2 சாய்ஸில் விட்டு நீங்கள் மீதி இருக்கிற 3 எழுதுனா போதும். ஓகேவா? பார்த்துட்டிங்களா? அடுத்த பிரிவு 2 பாருங்கள், உங்களுக்கான இலக்கண 2 மார்க்ஸ்ப்பா. கிராமர் 2 மார்க்ஸ். கலைச்சொல் தருக. ஸோ தொகைச்சொற்களை பிரித்து எழுதி தரும் தமிழ் தருக அப்படின்னு கேட்குறாங்க. பழமொழியை நிறைவு செய்க. தொடரில் விடுபட்ட விண்ணங்களை உங்களின் எண்களால் நிரப்புக. ஓமை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குக. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். 7 கொடுத்துருக்காங்க. 7லேருந்து நீங்கள் 5 எழுதணும். 2 சாய்ஸில் விட்டுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? கலைச்சொல் தருக, கலைச்சொல்லுங்கிற பாருங்கள், கிராமர் 1 மார்க்ஸ். அடுத்த பகுதி 3 பாருங்கள், உங்களுக்கான 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஒரே பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையலை. இது பார்த்தீங்கன்னா சேம் உங்களுக்கு இதுலேயும் வரும், 8 மார்க்லேயும் வரும் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ ரொம்ப ஈஸி தான். ஒரு பேராகிராஃப் கொடுத்தாங்க, அந்த பேராகிராஃப்லேயே ஆன்சர் இருக்கும். அதை எடுத்து எழுதினா போதும். அதுக்கு 3 மார்க். ரொம்ப சிம்பிள். 29 ஈஸியாக எழுதிடுவீங்க. அப்புறம் 30, 31 ஏதோ ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி எழுதிக்கணும். ஓகேவா? இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், அதை சூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அடுத்து பிரிவு 2 பாருங்கள், இதுவும் அதே போல் தான் 3 மார்க்கு. பட் இதில் கம்பல்சரி இருக்குது. அந்த கம்பல்சரி உங்களுக்கு மனப்பாட பகுதி 34 2 மனப்பாட பகுதி கொடுத்துருக்காங்க. 2 ஏதோ 1 எழுதணும் நீங்கள். அதை தவிர மீதி இருக்கிற 32, 33 2 ஏதோ 1 எழுதணும். ஓகே, மொத்தம் 2 3 மார்க்கு. முன்னெல்லாம் மனப்பாட பகுதியில் 6 மார்க் இருக்கும்னு நினைக்கிறேன் நான் படிக்கும் போதெல்லாம். இப்போலாம் அப்படியே குறைச்சிட்டாங்க, 3 மார்க்காக குறைச்சிட்டாங்க. அப்புறம் மேக்ஸ்லேயும் அதே போல் தான். ஜாமெட்ரி கிராஃப்லாம் 10 மார்க் இருக்கும். 1 மார்க் 15 இருக்கும். இப்போ கிராஃப் ஜாமெட்ரிக்கு 8 மார்க் குறைச்சிட்டாங்க. 1 மார்க்கும் 14 குறைச்சிட்டாங்க. அப்படியே 5 மார்க்கை குறைச்சிட்டாங்க. கொஞ்சம் அப்படியே டஃப் பண்ணிட்டே வராங்க சிலபஸ். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டே வரனால அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சிலபஸை கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. நல்லது தான் இது. ஓகேப்பா. அடுத்து 3 மார்க் பாருங்கள். பிரிவு 3 இன்னொரு 3 மார்க் அதே போல் தான். 3 கொடுத்து 2 எழுதணும் நீங்கள். 1 சாய்ஸில் விட்டுக்கலாம். எல்லாம் கதை மாதிரி தான் இருக்கும். முக்கால்வாசி 50%, 50 to 60% நீங்கள் கதை மாதிரி தான் இருக்கும். அந்த கதையை பார்த்தீங்கன்னா கரெக்டாக லெசனுக்கு ஏற்ற மாதிரி எழுதினா போதும் உங்களுக்கு மார்க்கு. ஓகேவா? அடுத்து பிரிவு 4 பாருங்கள், 38, 39, 40. கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் நிறைய பேர் புதுசாக பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவும் இப்போ கூட பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 38, 39, 40 பாருங்கள். 38 என்ன கேட்டிருக்காங்க? 38 பாருங்கள். 39, 40 பாருங்கள். எல்லாத்துலேயும் ஒவ்வொன்று எழுதுனா போதும். எதிராக சாய்ஸ் தான். ஒன்று எழுதணும், இல்லை எழுதணும். ஓகேவா? பார்த்துட்டிங்களா? அடுத்து பாருங்கள், 41 பாருங்கள். விண்ணப்பம் தனியாக தரப்பட்டுள்ளது. ஸோ இதுப்பா உங்களுக்கு இது அது பேர் என்ன? அது கடிதம் இல்லை, அது பேர் என்ன? அது ட்ரெயின், அது பேர் மறந்துச்சு எனக்கு. அது பேர் ஏதோ வருமே, மறந்துச்சுப்பா. சரி விடுங்க. 42 பாருங்கள். தமிழாக்கம் தருக. ஸோ அடுத்த பகுதி 5 பாருங்கள், உங்களுக்கான 8 மார்க் கொஸ்டின்ஸ்ப்பா. நெடுவினாக்கள். ஓகேங்களா? 43, 44, 45. ஓகேங்களா? 43 பார்த்தீங்கன்னா 1 எழுதணும், இல்லை எழுதணும். ஓகே, அதே போல் 44 1 அதே மாதிரி தான் எழுதணும். 45 அதே போல் தான். ஸோ நல்லா பாருங்கள், நீங்கள் படிச்சது தான் வந்திருக்கும், படிச்சிருப்பீங்க ஆல்ரெடி. ஓகேவா?
43, 44, 45. ஸோ தச்சிட்பா வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு. கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் பார்த்தா. எக்ஸாமுக்கு இதே போகிற வாய்ப்புகள் இருக்குது. இதில் நிறைய ரிப்பீட்டாக கேட்பாங்க, பப்ளிக் எக்ஸாமுக்கு கேட்பாங்க. அது கொஸ்டின் நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதப்படி இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம கௌதம் மீடியா சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்ஸ் இருக்குது. ஆல்ரெடி 19,000 பேர் இருக்காங்க. நீங்களும் ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே சில குட்டீஸ், தச்சிட்டு நினைக்கிறேன். ஸோ வீடியோ தான் ரன் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்து நல்லபடியாக இருங்க. நல்லபடியாக எக்ஸாமும் எழுதுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ், பாய் ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.